பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக விழாமான கூட்டம் போய் மருந்து தருவது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியல. மனோ தங்கராஜ் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி கோவில்களில் பகுத்தறிவு அப்படின்னு எப்படி கோவில்களில் கூட்டம் வருது மட்டும்தான் இவர் பகுத்தறிவுக்கு ஓவாததா? வேற எங்கெங்கெல்லாம் கூட்டம் வருது அப்படின்னு நான் சொல்லவா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதோ தலைவர் அழைக்கிறார், மாநாடு அலைகடலென திரண்டு வாருங்கள், இது எப்படி பகுத்தறிவுக்கு ஏற்றதா? ஏன் உங்கள் கட்சியில் இது மாதிரிலாம் கூட்டம் போடுறதே கிடையாதா? மாநாடு நடத்துறதே கிடையாதா? அப்போ அதுக்கு லட்சக்கணக்கில் ஜனங்க வர்றது கிடையாதா? அதை பகுத்தறிவு அப்படின்னு ஒத்துப்பீங்களா? ஏன் சார், நம்ம பீச்சில் ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடத்தும் போதே இறந்து போனாங்களே சார், ஸ்டாலின் முன்னிலையிலேயே. அது என்னது பகுத்தறிவு சார்ந்தவர்கள் நடத்திய இயக்கம், அதனால் அதை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது, அங்கே வந்தவங்க பகுத்தறிவு இல்லாததுனால அப்படி கூட்டமாக வந்தாங்க. அதனால் அதுக்கும் நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. கோவிலில் மட்டும் கூட்டம் அப்படின்னா இனிமேல் எங்கெங்கெல்லாம் கூட்டம் கொடுத்தோ அப்போல்லாம் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களை அழைத்து இந்த கூட்டத்துக்கு பகுத்தறிவுக்கு ஒத்ததா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பேசுகிறாரு? கோயிலில் கூட்டம் கூடுறது பகுத்தறிவுக்கு இல்லாததா? அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இதே மற்ற இதை பற்றி சொல்லியிருந்தா உடனே பொங்கி எழுந்திருப்பாங்க திமுகவில். ஆனால் இவங்களுக்கு லைசன்ஸில் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க எதை ஒன்றா பேசுவாங்க. ஆனால் நாம் அப்படியே எருமாட்டு முதுகில் மழை பெஞ்ச மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். எப்படிங்க இது மாதிரிலாம் சொல்ல போது? ஒரு பக்கம் நாடானா 3000 கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ கும்பாபிஷேகத்துக்கு கோயில் வராதா? சரி, கூட்டம் வராதா? அப்போ அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பகுத்தறிவுக்கு எதிராக நடந்து கொள்கிறார் அப்படின்னு மனோ தங்கராஜ் அவர்களே சொல்றாரா? என்ன குடும்பத்துக்குள்ள குழப்பமா அது? அப்போ போய் சொல்லுங்க, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்கிட்ட போயிட்டு நீங்க கும்பாபிஷேகம் அப்படின்னு நடத்தினா, கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே கும்பாபிஷேகம். இது மாதிரி கூட்டமாக வருகின்றது, இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல. நாம தந்தை பெரியார், கலைஞர், அண்ணா அவர்கள் வழியில் வந்தவர்கள், அதனால கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தைரியம் இருக்குதா? இருந்தா இந்த மாதிரி பேட்டி கொடுங்க. இல்லைன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட மட்டும் இது மாதிரி பேசிக்கின்னு அதுக்கப்புறம் உள்ள மியாவுன்னு கத்திட்டு இருக்கிறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. சொல் ஒன்று செயல் ஒன்று அப்படின்னு இருந்தால் அசிங்கம். நேராக அப்போ நீங்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கிட்ட போயிட்டு இனிமேல் கும்பாபிஷேகம் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லணும் மனோ தங்கராஜ் அவர்கள். சொன்னாதான் அவர் பேசினது உண்மை, அவருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லாட்டா அவர் சும்மா ஏதோ வெறுப்பில் பேசினுக்கிறாரு, மறுபடியும் பதவி விட்டு தூக்காமல் இருக்கணுன்றதுக்காக இல்லை தூக்கிறதுக்காகவா ஏதோ ஒன்று அரசியல் பண்ணினுக்கிறார் அப்படி தான் நான் சொல்வேன்.